ஒன்றிய அரசை கண்டித்து அதிமுக அவசர செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். அதிமுகவினுடைய அவசர செயற்குழு கூட்டம் இன்று காலை சரியாக 10 மணிக்கு அதிமுகவினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நடைபெற்றது. இந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் அதிமுக சார்பில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் பல்வேறு தீர்மானங்கள் ஒன்றிய அரசை கண்டிக்கும் விதமாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்கள் அறிவிக்காததற்கும் போதுமான நிதியை ஒதுக்காததற்கும் ஒன்றிய அரசிற்கு கண்டனம் என 7வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் மருத்துவ காப்பீடு பிரீமியத்திற்கு 18% ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தி இருப்பதாகவும், அதே போன்று கேரள மாநிலத்தில் வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் எனவும் ஒன்றிய அரசிற்கு அதிமுகவினுடைய இந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த 2024-25 ஆண்டிற்கான இந்த ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்தவித புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது பெரும் ஏமாற்றத்தை அளிப்பதாகவும், அதே போன்று விவசாயிகளுக்கான சில அறிவிப்புகள், இளைஞர்களுக்கான அந்த வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி, சிறு குறு தொழில் கடன் வழங்குவதில் போன்ற சில அறிவிப்புகள் வரவேற்கக்கூடியதாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரயில்வே துறையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படாததால் திட்டங்களை நிறைவேற்ற முடியாத காலதாமதம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதாக இந்த தீர்மானம் மூலமாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம், அறிவிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில் வழி தடங்கள், நடந்தாய்வாளி காவிரி திட்டம், வெள்ளத்தடுப்பு போன்ற திட்டங்களுக்கு நிதி அறிவிக்கப்படாததில் இருந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருப்பது அப்பட்டமாக தெரிவிப்பதாக இந்த தீர்மானம் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முதியோர்களுக்கு குறைந்தபட்ச கொரோனா காலத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த சலுகைகள் கூட இந்த நிதியில் ஒன்றிய அரசு ஒதுக்கி தரவில்லை எனவும், இதன் காரணமாக தமிழகம் மீதான காழ்ப்புணர்ச்சியே ஒன்றிய அரசு மீது காட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பின் மூலமாக தீர்மானம் மூலமாக தெரிவித்திருக்கிறார். வருங்காலத்திலாவது பாரபட்சம் காட்டாமல் மக்கள் நலனை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் இந்த தீர்மானம் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் சிறப்பான ஒரு வெற்றியை ஏற்படுத்தி தருவதற்கான அந்த தேர்தல் வியூகங்கள் மற்றும் அந்த தேர்தல் பணிகள் மேற்கொள்வதற்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகளையும் அதிமுகவினுடைய நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் செயல்பட வேண்டும். அதற்கான முழு அதிகாரத்தையும் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்க இருப்பதாகவும் 9வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழக அரசிற்கும் சில வலியுறுத்தல்களும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக மின் கட்டணம் உயர்வை ரத்து செய்திட வேண்டும் எனவும் இந்த வலியுறுத்தலாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றக்கூடிய இந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டும், விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதில் காலதாமதம் இருப்பதை சரி செய்ய வேண்டும் என்பது போன்ற அந்த வலியுறுத்தல்களும் விடுக்கப்பட்டிருக்கிறது. மீனவர் நலனில் அக்கறை செலுத்தாது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசிற்கும் இந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் கண்டனம் தெரிவிப்பதாகவும் இந்த 9 கண்டன தீர்மானங்கள் அதே போன்று வலியுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.